இருட்டில் என் தம்பியாரானுங்க கிரிக்கெட் விளாட்றானுங்க. அப்படியே பால்கனிலேருந்து இந்த சைடு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எங்கள் அண்ணன் ஒன்று அவங்க ஃப்ரெண்டுக்கு ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கலர் பேப்பரில் லவ் லெட்டர் செஞ்சுனுக்கிறார். நான் ஒரு நாளைக்கு 3-5 படம் பார்த்துட்ருக்கேன். ஷேக்ஸ்பியர் தப்பு பண்ணிட்டார் தெரியுமா? 7 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் மென்னுக்கு எழுதியிருப்பார். அதில் சில்ட்ரன்ஸு, அடல்ட்ஸு அப்படின்னு போகும். அதில் ஒரு ஃபேஸில் அவங்க ஊரில் போர் நடந்துகிட்ருக்கோம். அதனால் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ்லாம் கம்பல்சரியாக மிலிட்ரிக்கு போகணும். அதனால் அந்த ஃபேஸே மிலிட்ரிக்காக கொடுத்துருவார். எனக்கு சைல்ட்ஹுட் தாண்டிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லவ்வர் பை வரவே இல்லை. சரி, சினிமா வருது, அதில் என்ன பண்ணோன்னா அது தனியாக பண்ண முடியாது. கிரிக்கெட்டில் ஒரு ஆளை விளாட முடியும். அவர் இன்றைக்கி மட்டும் அவர் சைக்கிளில் வார் நாடுகள்லாம் எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லிகிட்ருப்பார். அவங்க ஃபேஸாக என்ஜாய் பண்ணுங்க கைஸ். எனக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. படத்தை பற்றி பேசுறதுக்கு யாருமே இல்லை. இது ஷார்ட்டான புலம்பல். ஐசக் நியூட்டனை கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்பிள் கீழே இருந்துச்சு. ஐசக் நியூட்டன் கிராவிட்டி கண்டுபிடிச்சதுனால ஆப்பிள் விடலை. ஆனால் சொல்கிறேன்னா, இந்த கோஸ்டடு, இந்த பிரெட் க்ரம்பிளிங், சிச்சுவேஷன்ஷிப்பு எல்லாம் நம்ம பெருசுங்க 80ஸ்லேயே பண்ணிடுத்துங்க. நம்ம அதுக்கு புதுசாக பேர் வைக்கிறோம், நம்ம கண்டுபிடிக்கல. ஸோ இந்த பேர் வைக்கிறதுலாம் கரெக்டாக தப்பா அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வருவீங்க. இந்த பேரெல்லாம் ஏன் வைக்கிறாங்க? இப்போ கிராவிட்டின்னு ஒரு பேர் வைக்கலாமலே இப்போ நம்ம அனுபவிச்சுக்கினே இருப்போம். ஏன் வச்சாங்க? நம்ம ஒரு பொருள் மேலே ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது அதை அதிகமாக கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். எங்கள் கெமிஸ்ட்ரி சார் சொல்லுவார், இப்போ வேணாம், அது ரொம்ப ஸ்டடியாக போகும், ஸ்டடிலாம் வேணாம். உங்களுக்கு புரிகிற மாரி சொல்லணுன்னா, இப்போ மியூசிக்கை சத்தம் வால்யூம் அதிகம் கம்மின்றதை தாண்டி பேஸு, அந்த அந்த லைக் மியூசிக்கல் டேர்ம்ஸ்லாம் வருதுல்ல, இதெல்லாம் ஏற்றுங்க, இதெல்லாம் இறக்குங்க, அதெல்லாம் சொல்லும்போது என்ன வருது? அதோட கண்ட்ரோல் வருது. அந்த மாதிரி நம்ம ஒரு பொருளுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுக்கும்போது, அதாவது நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது அது ஈஸியாக நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. நம்ம ஒரு கண்ட்ரோலிங் டேர்மாக தான் அதை வச்சுருக்கோம். ஸோ அதனால கிராவிட்டி கண்டுபிடிச்சது தப்பாடா அப்படின்னு கேட்டால், ஒரு நிமிஷம் இருங்க, இதை தெரியாமல் ஆன் செஞ்சிட்டேன். இது கரெக்டாக தப்பான்றதை தாண்டி இது யூஸ்ஃபுல்லானதா இல்லையான்றதை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா லைக் இது நமக்கு தேவையில்லையா? நமக்கு ஆப்வியஸ்லி மோஸ்ட்லி தேவையில்லை. ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் டைப்பில் நம்ம நாலேஜை வளர்த்துக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஏன்னா லைஃப் ஒரு ஃப்ளோ, அது போகிற போக்கில் எப்படியோ அதை தான் நம்ம கற்றுக்கணும். அதை நம்ம முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி இருக்கக்கூடாது. இது யாருக்கு தேவை அப்படின்னு கேட்டால் சைக்காலஜிஸ்ட். ஏன்னா அவங்க லைஃப்பில் நிறைய கேசஸை பார்ப்பாங்க, நிறைய பல வர்ணங்களான வகைகளான மக்களை சந்திப்பாங்க. அதனால் அவங்களுக்கு லைட்டாக இல்லை, லைக் அந்த நாலேஜ் இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் நாலேஜ் இருக்கணும். ஸோ நான் இந்த ஜென்ஸி டேர்முக்கு சப்போர்ட் பண்ணுறேனா இல்லையா அப்படின்றத நீங்கள் கேட்டிங்கன்னா, மோஸ்ட்லி இல்லை. ஏன்னா இந்த கோஸ்டிங் அதெல்லாம் ஓகே. ஏன்னா அது ஏதோ ஒரு வகையில் இந்த சைக்காட்ரிஸ்ட்டுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் இந்த கிளக்கி
அப்படி இந்த மாதிரி வைக்கணும்னு வைப்பாங்க பார்த்தியா, அழகாக இருக்குன்னா அழகாக இருக்குன்ட்டு போடா, அதுக்கு என்னடா அது பேர் வைக்கிறீங்க, அதெல்லாம் நான்சென்ஸ். ஸோ நம்ம வந்து இதை பற்றின நாலேஜ் வளர்த்துக்கலாமா, லைக் இந்த இந்த சுச்சுவேஷன்ஷிப், இந்த ஃப்ளிட்டரேஷன்ஷிப் இதெல்லாம் வளர்த்துக்கலாமான்னு கேட்டால் தேவையில்லை. ஆனால் வந்து இந்த காலத்தில் அது தெரிஞ்சு வச்சிங்கன்னா அது வந்து ஒரு ஐய் உனக்கு அது தெரியுதுடா குட் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து அது கேட்க ஃபேன்சியாக இருந்தாலும் இல்லை. ஒரு கோட் இருக்குல்ல, ஃபிலாசபி மேட் யூ இன்டெலிஜென்ட் பட் இன்டெலிஜென்ட் மேட் யூ போரிங் அப்படின்வாங்க. அதிகமாக தெரிஞ்சுக்காதீங்க, இல்லை போர் ஆகிடுவீங்க. நிறைய தெரிஞ்சுக்கினேன்னு வச்சுக்கோங்க, என்னமாரி போலமே இருந்தால் இருப்பாங்க. சீக்ரெட் எந்தம்மா சீக்ரெட்டுன்னு சொல்கிறாங்க, ஏன்னா அது சீக்ரெட்டு. பைத்தியக்கார கூதி. சரிடா திலீப்பா, உன் லைஃப்பில் ஒரு ஃபேஸை எழுதாமல் விட்டதுக்கே நீ இவ்வளோ அஃபெண்ட் ஆகி ஒரு வீடியோ போடுறியே, விமென்ஸ் எங்களுக்கு ஒரு ஃபேஸ் கூட எழுதலையே அப்படின்னு தாய் மக்கள் பேசுவார்கள். அவர் எப்படி எழுதினாரு எனக்கு தெரில, ஆனால் ஸ்காசசி சொல்லியிருக்காரு, அவர் படத்துக்கு சொல்லியிருக்காரு, ஆனால் அது எல்லா ஆர்ட்டுக்குமே பொருந்தும் நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு ஆர்ட் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மக்கிட்ட நம்ம பார்க்கும்போது, நம்ம குழந்தையாக பார்க்கும்போது அந்த ஆர்ட் நம்மக்கிட்ட ஒன்று சொல்லும். அதுவே நீ 5 வயசு கழித்து பார்க்கும்போது நீ பார்த்த அதே ஆர்ட்டு வேறு ஒன்று சொல்லும். டைம் மாறும், அந்த படத்தோட நீ பார்க்குற மீனிங்கும் மாறும். அந்தமாரி இது நான் இப்படி பார்க்குறதுனா இப்படி தோணுதான்னு எனக்கு தெரில. அவன் குழந்தையாக இருக்கும்போது ஒரு விமனோட மதர்ஹுட்டை காட்டுது, அவன் லவ்வராக இருக்கும்போது அது லவ் ஃபேஸ் ஆஃப் விமன் தான் காட்டுது. அவனுடைய லைக் அந்த பிக் பெல்லி ஸ்டேஜ் வரும்போது ஒரு ஒய்ஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுது. அவர் வந்து ஈக்குவலாக ஒரு விமனுடைய ப்ளேயும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படியே உங்கள் ஸ்டேஜ் எப்படி ஈக்குவேட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க.